ஹலோ மக்களே, திஸ் இஸ் விபின் ஃபார் யூ ஃப்ரம் ஏரியா 74. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி மார்ச் 13th. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டு வரலான்னு பிளானு. ஸோ அதான் ஒழுங்காக தூங்கலை. நைட்டு மணி இப்போது 2:30 இருக்கும். வள்ளியூரில் நிற்கிறோம் இப்போ நம்ம. ஸோ கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறோன்னா, நான் ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டாக பைக்கில் தனியாக எந்த ஒரு கேஜெட்ஸ் ஜாக்கெட் எதுவுமே இல்லாமல் தனியாக போனேன் ஒரு நாள். ஸோ அந்த இடத்துக்கு திரும்ப போகணும். ஸோ நிறைய கொஞ்சம் மனசாந்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். ஓகே, ஸோ வாங்க, பேசிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரைடில் பார்ப்போம். மணி 2:30 தான் ஆச்சு, ஒன்றுமே இருக்காது. மார்னிங் உங்களுக்கு நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நான் அந்த டீ கடையில் கிளம்பும்போது அங்கே ஒரு ஃபேஸர் பைக் ஒன்று இருந்துச்சு. அதில் பயணியர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் ஜார்டன், பாகிஸ்தான்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிருந்து. சரி என்னடான்னு போய் கேட்டால், அவங்க பேர் சாம், வள்ளியூர்லேருந்து சாம் அவங்க பேர். அவங்க 2 months பேக் தான் இங்கே இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் வழியாக ஜார்டன் வர போயிருந்துருக்காங்க. செம்மல்ல, நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒருத்தங்க வேறு லெவல். நல்லா அரண்டுட்டேன். அதுவும் ஃபேஸரில் வாய்ப்பே இல்லை. செம்ம. அது வேறு இல்லாமல் அவங்கள்ட்ட 4 ஹையபுசா இருக்குது. 4 ஹையபுசா. செம்ம. சாம்ப்ரோ, சத்தியமாக நீங்கள் வேறு லெவல். உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்க நினச்சேன், காண்டாக்ட் எதுவுமே வாங்கலை. நான் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பரை இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, லைட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டில் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள். இந்தா போகிறேன், தெரியுதா? தூத்துக்குடி வந்துட்டுருக்கோம். இங்கே எக்கடா வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். இப்போ தூத்துக்குடிக்கு உள்ளே போல், அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு தான் போகிறோம். குட் மார்னிங். 2 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி இப்போ 6 ஆச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸ்டில் சர்ப்ரைஸ். நான் இன்னும் சொல்ல மாட்டேன். நான் பாருங்களேன், எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஊரில் இப்போ இந்த பனியெல்லாம் பார்க்குறதே முடியலை. இங்கே எவ்வளோ பனி வைங்க பாருங்கள். அப்படியே எல்லா இடமும் அப்படியே ஃபாகாட் இருக்குது. இப்படி ஃபுல்லாக கொஞ்ச நேரம் முன்னாடிலாம் ரோடே தெரில, அந்தளவு ஃபாக் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாக விடிஞ்சு முடித்தோன்னா நம்ம காமிக்கிறேன் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி. சரி, இந்த நின்று வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். மக்களே, குட் மார்னிங். காலமாக இப்போது மணி 6:10 ஆச்சு. டயர்டெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பேக்கில் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபாகட் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த ட்ரிப்பு மெயினாக ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஒவ்வொரு சிங்கிள் மூமெண்ட்டையும் அப்படியே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா வந்தேன். ஸோ காலமாக விடிஞ்சோன்னு இதை பார்த்தோன்னே செம்ம அழகாக இருக்குது. சன்னர் ரைஸ் ஆகிட்டு இருக்குது, செம்ம அழகாக இருக்கா. ஸோ ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன வீடியோ ரைட்டில் நிற்கிறேன். மக்களே, இங்கேயே நின்றுட்டேன் ரொம்ப நேரமாக. அப்படியே இந்த அழகை பார்த்துட்டு இருந்தேன்னா, டப்புன்னு பார்த்தா சன்ரைஸ் தெரியுதா? சூரியன் அழகாக வந்துட்டுருக்கு மேலே. பியூட்டிஃபுல் ஆரஞ்சு கலரில்
வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் எப்படி தெரியும்னு தெரில, நேரில் தார் மாற வேறு லெவல். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணும். சரி வாங்க கிளம்பும். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். இந்த அழகான சன்னை, பியூட்டிஃபுல் மார்னிங் பிளஸை விட்டுட்டு போக மனசெல்லாம், ஆனால் போய் தான் ஆகணும். நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகலாம், மெதுவாக போகலாம். செம்ம ஃபாகியாக இருங்க பாருங்களேன், எல்லாம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. கிராம ஏரியானாலே அழகு தான் இல்லை. லாஸ்ட் டைம் நான் இந்த ஏரியா வந்திருக்கும் போது நைட்டு வந்தேன். சரியா, நைட்டு பார்க்குறதுக்கே இந்த பூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பூதடி தான் வந்தேன். இவ்வளோ தூரம் வர வேண்டிய எல்லா குளமுமே ட்ரையாக இருந்துச்சு, இது மட்டும்தான் பூ இருக்கு. செம்மையாக இருக்குல்ல, இந்த கலர் தான். இது என்ன பூ ஆக்சுவலாக? தாமரை பூவில் ஒரு வகை நினைக்கிறேன், பட் என்ன பூன்னு தெரில. மக்களே, மணி இப்போ 8 ஆச்சு. மெதுவாக தூத்துக்குள்ள ஹைவே பிடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய ஊருக்குள்ளெல்லாம் சுற்றி எடுத்து நெளிஞ்சு வளைஞ்சி இப்போ மறுபடியும் ஹைவே வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா எண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எனி கெஸஸ்? ராமேஸ்வரம், ஐ மீன் தனுஷ்கோடி போகிறோம் நம்ம. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஏன் இப்படி அவசரம்? அதான் இண்டிகேட்டர் போட்டு இவ்வளோ அவசரம் எதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீட பிரேக் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு தனியாக ஒரு ரைடு போன போல் இருந்துச்சு. ஸோ நேற்று தான் டிசைட் பண்ணேன், மார்னிங் டிசைட் பண்ணேன். டப்னி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, லீவு சொல்லிட்டு. தனியாக சோலோ ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சோலோ ரைட் பண்ணாலே நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் டர்னி வண்டி எடுத்து டர்னி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அங்கே மேக்ஸிமம் வெஜிடேரியன் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், அங்கே செம்மையாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ முதல்ல போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு பிளானாக அப்புறம் பார்க்கலாம். ஓகேயா? அந்த ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன், இது தாண்டினா பிரிட்ஜு, பாம்பன் பாலம் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டு, இதுதான் கடைசி ரயில்வே ஸ்டேஷன். இது தாண்டினா பாம்பன் பாலம், அந்த பிரிட்ஜில் போவோம். இங்கே நிறைய ட்ரெயின் நிற்க விட்ருக்காங்க. இப்போ ட்ரெயின் சர்வீஸ் இருக்கான்னு தெரிலையே. பீச் வந்துச்சு, இப்போ பாலம் வந்திருக்கணுமே. ரோட்டில் போயிட்டுருந்தேன், டப்னு இந்த வியூவை பார்த்தேன். பா எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குதா. கன்னியாகுமரியில் வந்துட்டு இருந்து இது செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறேன், பட் ஸ்டில் இது செம்மையாக இருக்குது. அண்ணா இருக்குது பாம்பன் பாலம் பக்கத்தில் வந்துட்டோம். பா இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சன் லைட்டிங்கில் படுறது வேறு லெவலில் இருக்குது.
அங்கே போனால் ராமேஸ்வரம். ஆனால் அங்கேருந்து அங்கே 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 அது வரைக்கும் இருக்குது. அது என்னன்னு தெரில. மேபி இந்த தனுஷ்கோடி அங்கே தான் முடியுதான்னு தெரில. அங்கே வரைக்கும் இருக்குது தீவு மாதிரி. பாம்பன் பாலம் ஏற போகிறோம். ஏறிட்டோம். இதில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில். இங்கே ரெகுலராக போகிறவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எப்போமா வரவங்களுக்கு தான் அது தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தெரியுது. அது என்ன ஃபீலிங்ஸ்னு சொல்ல தெரில. அந்த ஃபிஷ்ஷிங் போட்ஸ்லாம் நிற்க விட்ருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு ட்ராக் கட்டிகிட்டு இருந்தாங்க. கட்டி முடிச்சிட்டாங்க அப்போல்லாம் ரயில்வே ட்ராக்கு. பிரிட்ஜில் நிற்க விடுவாங்களா தெரிலையே. வேறு லெவல் வியூ. இங்கே ஒரு சைடு பார்த்தா இங்கே ஒரு அழகு, இங்கே பார்த்தா இங்கே ஒரு அழகு. எதை சொல்ல டைவெல்லாம் அடிக்கிறாங்க ட்ராக்குக்கு மேலே ஏறின்னு. ஒரு ட்ரோனை வாங்கி இங்கே பறக்க விட்டா எப்படி இருக்கும்? இந்த சென்டரில் போய் பார்ப்போம். ஏன் 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 இவ்வளோ அவசரம்? சாமி சாமி பொறுமையாக போங்க. பைக் நிற்குது. இங்கே நிப்பாட்டுவோம். போலீஸ்கார் வந்து கேட்டுறக்கூடாது. வாவ், இங்கே பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. செம்ம அழகு. என்ன ஆட்டோவா? நானும் என்னடா பிரிட்ஜு கீழே ஏதோ போகுதுன்னு பார்த்தேன். ஆழமே இல்லை. செம்ம அழகாக இருக்குது. நான் அன்சைட் போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே அதே மாதிரி அழகு. வேறு லெவல். தண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. குளிக்கணும் போல் இருக்குது. சாட முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சாடினாக்கி மண்டை உடஞ்சிரும். மக்களே, வண்டி போகும்போது பிரிட்ஜு குலுங்குது. பேச மாதிரி பாருங்கள். நம்ம ஹிமாலயன் பாம்பன் பாலத்துக்கு மேலே செகண்ட் டைம். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கேருந்து எப்படின்னா அவ்வளோ ஆழத்துக்கு போடுவீங்களா? கருவாடானா அது? உச்சிக்கு மேலே இவ்வளோ ஹைட்லேருந்து தூண்டில் போட்டு பிடிக்கிறாரு. அதுவும் எப்படி? கருவாடை வச்சு. நான் பார்த்ததில்ல. எங்கள் நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க, கோழி குடல் இல்லைன்னா மைதா வைப்பாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ, இந்த பிரிட்ஜு கட்டி முடிக்கலை. இந்த பாட்டு இன்னும் கட்டி முடிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த எலும்பும்ல போட்டு போனால் எலும்புற பாட்டு இன்னும் கட்டி முடிக்கலை. நிற்போம் நான் நிற்போம், கண்டிப்பாக நிற்போம். வண்ணே அண்ணன் அண்ணன் இந்த வந்துட்டோம்ல. இந்த வந்துட்ட ராசா. வாவ், எவ்வளோ அயனில் எவ்வளோ பெரிய பீமு. அங்கே ஒரு ஸ்டேஷன் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தூண்டில் போட்டு பிடிச்சிட்ருக்காரு பாருங்க. சூப்பர். இந்த பாலம்தான் ரெண்டாக பிரிஞ்சு அந்த போட்டு போகிறதுக்கெல்லாம் இடம் வழி கொடுக்கும். அதே மாதிரி தான் கெட்ட போகிறாங்க. அது பெருசு ஜைஜாண்டிக்காக இருக்காது. செம்ம. அம்மா, பிரிட்ஜ் ஆடுது. சூப்பர்லா. சரி வாங்க போ. இங்கே ஹார்பர் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, போட் அங்கங்கே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து சின்ன போட்டில் வந்து ஃபிஷ் லோடெலாம் எடுத்து அங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஏலம் போடுற இடம் தான். இங்கே ஏலம் தானே, எல்லா இடத்துலையும் ஏலம் தானே போடுவாங்க. ஏலம் போடுற இடம் இருக்குது. அங்கேருந்து ஃபிஷ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது, வாங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. முடிஞ்சு அங்கே போய் பார்ப்போம்.
ஓகே மக்களே, நம்ம ஒரு 8:15 8:20 போல் இங்கே பிரிட்ஜ் மேலே ஏறணும். மணி இப்போ 9 ஆச்சு. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஒர்த்து. அது என்ன மாயமோ தெரில, நம்ம வந்துடுமோ தெரில. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்தால் நமக்கு விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அமேசிங் இன்ஜினியரிங், சீரியஸ்லி. சரி, ஓகே. இப்போ நம்ம பெட்ரோல் போட மறந்துட்டு பெட்ரோல் போடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ராமேஸ்வரத்துக்குள்ளே வந்தாச்சு. டிராஃபிக், பயங்கரமான டிராஃபிக். ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும். பட்டு நம்ம பூட்ஸ் போட்டிருக்கோம், போக முடியாது. கழட்டி போட்டுட்டு போனால் பூட்ஸ் எவனா தூக்கிட்டு போயிட்டானா எனக்கு புரியுது. பட் ஸ்டில் சொல்ல முடியாத, எவனா ஆட்டையை போட்டானாக்கி என்ன பண்ணுறது? ஏன் இவ்வளோ டிராஃபிக்கு? கோயிலுக்கு போகிற அந்த கூட்டமா? என்ன கூட்டம்? இங்கே ஹோட்டல்ஸ் உண்டா? ஹோட்டல்ஸ் ஷோ மீ அ குட் ஹோட்டல். இவ்வளோ பங்கமாக டிராஃபிக்கு. இவ்வளோ சன்ரைஸ் பார்த்துட்டு வர்றாங்களா? இங்கே தான் எங்கேயோ லாஸ்ட் டைம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். செம்ம காமெடி. இந்த கதையை நான் வரும்போது சொல்கிறேன். வேறு லெவல் காமெடி அது. ஃபஸ்ட்டு டைம் ட்ரிப் செல்வ முருகன் ரெசிடென்சி இங்கே தான் தங்கியிருந்தேன். இங்கே தங்கியிருந்தேன். இங்கே தான் எங்கேயோ சாப்பிட்டேனே. இந்த கடையில் சாப்பிட்டோம். இன்னும் ஒரு ஹோட்டல் இருக்கு. சரி, இங்கே பாட்டோம். ஸோ ஃபைனலாக ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. பூரி, மை ஃபேவரட் பூரி தான் சாப்பிட்றோம். கிழங்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது அரிச்சல்முனை, தனுஷ்கோடி